காசாவின் மொத்த கல்வி அமைப்பையும் இஸ்ரேல் சிதைத்து விட்டதாக பெண் உரிமை போராளி மலாலா யூசுப்சாய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் இஸ்லாமிய சமூகங்களில் பெண் கல்வி குறித்த உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய மலாலா, காசாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இஸ்ரேல் குண்டு வீசியதாகவும் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான பள்ளிகளை அழித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இஸ்ரேலின் சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் எனவும் குறிப்பிட்டார். அதேபோல் ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான தலிபான்களின் அடக்குமுறைகளை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் எனவும், சர்வதேச குற்றவியல் சட்டத்தில் பாலின வெறியை இணைப்பதை ஆதரிக்க வேண்டும் எனவும் இஸ்லாமிய தலைவர்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பஞ்சாப் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா அணி கோப்பையை வென்றது. இருப்பினும் ஐபிஎல் மெகா ஏலத்தில் பங்கேற்ற ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26,75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. இந்நிலையில் அவர் அந்த அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் தொடரில் 2வது அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டவர் ஸ்ரேயாஸ் ஐயர் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் சுப்பராஜ் தயாரிப்பில் உருவாகும் 3 படங்களில் கதாநாயகியாக இன்ஸ்டா பிரபலம் நிஹாரிகா ஒப்பந்தமாகியுள்ளார். இயக்குநரான கார்த்திக் சுப்பராஜ் தனது ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் மூலம் திரைப்படங்களை தயாரித்து வருகிறார். அந்த நிறுவனம் தயாரிக்கும் 3 படங்களுக்கு கதாநாயகியாக நடிக்க சமூக வலைதள பிரபலம் நிஹாரிகா ஒப்பந்தமாகியுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சசிகுமாரை வைத்து இயக்குநர் ராஜமுருகன் இயக்கி வரும் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. ஜோக்கர், ஜிப்சி, குக்கு என வெற்றி படங்களை கொடுத்த ராஜமுருகன் அடுத்ததாக சசிகுமாரை வைத்து புதிய படத்தை இயக்கி வருகிறார். இப்படத்தில் சைத்ரா நாயகியாக நடித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் நடைபெற்று வந்த படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எல்லை பதற்றம் தொடர்பாக இந்திய தூதரை அழைத்து வங்கதேச அரசு கவலை தெரிவித்துள்ளது. இந்திய வங்கதேச எல்லையில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அண்மையில் சுட்டுக் கொன்றனர். இந்த சூழலில் வங்கதேச எல்லையில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் முள்வேலி அமைக்கும் பணிகளை மேற்கொண்டதாக அந்நாடு குற்றம் சாட்டியது. வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினரின் எதிர்ப்பிற்கு பிறகு அந்த பணிகள் நிறுத்தப்பட்டதாகவும் அந்நாடு தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக இந்திய தூதர் பிரணய் வர்மாவை அழைத்து வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் எல்லையில் மக்கள் கொல்லப்படுவதை தடுக்கவும் அந்த கொலைகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஒப்பந்தம் இறுதியாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே முந்தைய பேச்சுவார்த்தைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை முழுவதுமாக அமல்படுத்துவதில் உள்ள முரண்பாடுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் முதல் நடைபெற்று வரும் போரில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். அமெரிக்காவின் 47வது அதிபராக வரும் ஜனவரி 20ஆம் தேதி டிரம்ப் பதவியேற்கவிருக்கும் நிலையில் இந்திய அரசுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் அமெரிக்காவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் தொடர்ந்து புதிய அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டில் விளைநிலத்தில் நெற்பயிரை டிராகன் போன்று வளர்த்து விவசாயி ஒருவர் அசத்தியுள்ளார். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். பான்கான்சங் என்ற பகுதியைச் சேர்ந்த தான்யாபோ கைகாம் என்ற விவசாயி தனது விளைநிலத்தில் நெல் சாகுபடி செய்து வருகிறார். 1 ஹெக்டேர் விளைநிலத்தில் மிக பிரம்மாண்டமாக டிராகன் மற்றும் பூனை வடிவத்தை அவர் உருவாக்கியுள்ளார். இதற்காக அவர் ட்ரோன், GPS உள்ளிட்ட நவீன கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளார். காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த பணியில் ஈடுபட்டதாக விவசாயி கைகாம் தெரிவித்துள்ளார். தைத்திருநாள் அன்று இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என வண்ண கோலமிடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கலையும் மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கலையும் கொண்டாடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சமத்துவம் என்பதை சொல்லாக இல்லாமல் செயலாக நிறைவேற்றும் திருநாள்தான் பொங்கல் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தாலும்
தினந்தோறும் வன்மத்துடன் அரசியல் எதிரிகள் வதந்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டையொட்டி வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி காளையுடன் வரக்கூடிய 2 நபர்களும் மது அருந்தியிருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது அருந்தி வருபவர்கள் எக்காரணம் கொண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தங்களது காளைகளை கொண்டு வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி டோக்கன்கள் மற்றும் காளை உரிமையாளர்களின் ஆதார் அடையாள அட்டையை கொண்டுவர வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அதிக அளவு வருகை புரிந்ததால் அண்ணாமலையார் கோயிலில் கூட்டம் அலைமோதியது. மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்றபோது தப்பியோடிய குற்றவாளியை காவல்துறை மடக்கி பிடித்து கைது செய்தது. திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தி வீடியோ வெளியிட்டு வருவதாக வந்த புகாரை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவரை கைது செய்தது. பின்னர் கருப்பசாமியை நீதிபதி வீட்டிற்கு நேரில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது திடீரென கருப்பசாமி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். பின் ரோந்த காவல்துறை உதவியோடு அவரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கிரிவல பாதையில் பக்தர்கள் காவடிகள் சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் மலைக்கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருப்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மலைக்கோயிலுக்கு செல்லும் படிவழி பாதையை ஒரு வழி பாதையாக மாற்றி கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மலைக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் குடமுழுக்கு பாதை வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர். சுவாமி தரிசனம் முடித்து கீழே இறங்கக்கூடிய பக்தர்கள் படிப்பாதை வழியாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான பத்மநாபபுரம் அரண்மனையை காண தமிழகம், கேரளா மட்டுமல்லாது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கேரள தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அரண்மனையின் கட்டடக்கலை அழகை காண வார விடுமுறையாட நேற்று ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று ரசித்து சென்றனர். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை சார்பில் நல்லக்கண்ணு மற்றும் குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அயலக தமிழர் தினம் குறித்த சென்னையில் நடைபெற்ற கண்காட்சியில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் சார்பில் அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது பேசிய வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைத் தலைவர் விஜய் மணிவேல், வரும் 18ஆம் தேதி மதுரையில் அமெரிக்க தமிழர்கள் முதலீடு கருத்தரங்க நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜூலை 3, 4, 5 வட கரோலினா மாநிலத்தில் ராலே நகரில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 38வது பேரவை விழா நடக்கப் போகுது. அதுக்காக இங்கே உள்ள நம்ம மக்கள் எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு அழைப்பு விடுக்கணும்னு நாங்கள் வந்திருக்கிறோம். ஃபைட் அண்ட் குளோபல் தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் சமிட் அப்படிங்கிற பேரில் மதுரை கோர்ட்யார்ட் மேரியாட்டில் இந்த ஜனவரி 18 வருகின்ற சனிக்கிழமை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 35 பேச்சாளர்கள், ஆண்டர்பிரனர்ஸ் அவங்கள அழைச்சிட்டு வரோம். இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் எடுத்துகிட்டு வரோம். அவங்கள மதுரையில் உள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மீட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நோக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ரோந்து சென்ற காவலரை கத்தியால் தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
பனவடலி சத்திரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கருத்தானூர் பகுதியில் தொடர் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குற்ற வழக்குகளில் தொடர்புடைய லெனின் என்கிற குமார் என்பவருக்கும் காவலர் மாரி ராஜாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த லெனின் கத்தியால் தாக்கியதில் கையில் காயமடைந்த காவலர் மாரி ராஜா சிகிச்சைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து கத்தியால் தாக்கிய லெனினை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா விமரிசையாக தொடங்கியுள்ளது. இதனையடுத்து பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த விழாவில் பங்கேற்க 45 கோடிக்கும் அதிகமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு தங்கும் கூடாரங்கள், கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கிய பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் ஆப்பிள் இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸின் மனைவி லாரன் பவுல் ஜாப்ஸ் பங்கேற்க உள்ளார். இந்த விழாவின் போது அவர் நிரஞ்சனி அகாரா முகாமில் தங்கி தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதற்காக உத்தரப்பிரதேசம் வந்துள்ள லாரன் பவுல் ஜாப்ஸ் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் அவர் கைலாசநாத் கிரி என்ற துறவியை சந்தித்தார். அப்போது கைலாசானந்த் கிரி லாரன் பவுல் ஜாப்ஸிற்கு கமலா என பெயர் சூட்டினார். சபரிமலை மகர ஜோதி விழாவை முன்னிட்டு பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரண ஊர்வலம் புறப்பட்டுள்ளது. மகர ஜோதி தினமான நாளை ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் சாத்தப்படும். இதற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரண ஊர்வலம் சபரிமலை நோக்கி புறப்பட்டது. அப்போது வழக்கம் போல கருடன்கள் வானில் வட்டமடித்தன. இது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. பெருவழி பாதையில் எடுத்துச் செல்லப்படும் இந்த ஆபரணங்கள் நாளை காலை சபரிமலை சன்னிதானத்தை சென்றடையும். பின்னர் ஐயப்பனுக்கு அவை சாத்தப்பட்டு மாலையில் மகா தீபாராதனை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அசைந்தாடி வருகுது ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது, கருடன் வருகுது, கூட கருடன் வருகுது, வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது, பந்தளத்து எல்லை விட்டு சபரி வருகுது, ஜோதி ரூபமான மேனி காண வருகுது, ஆனந்த ஊர்கோலமே ஐயன் ஆபரண. இலங்கையில் மாணவி ஒருவர் வேனில் கடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் அம்பரபுல பகுதியில் இஸ்லாமிய பாடசாலை மாணவிகள் இருவர் சாலையில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது வேனில் வந்த மர்ம நபர்கள் ஒரு மாணவியை கடத்தியுள்ளனர். இதனை ஒருவர் தடுக்க முயன்ற போதும் அந்த முயற்சி பலன் தரவில்லை. காவல்துறை விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மாணவியின் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பதட்டத்தை கட்டுப்படுத்த சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஜெரோதா இணை நிறுவனர் நிகில் கமத்தின் பாட்காஸ்டில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது பதட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கருத்து கூறிய அவர் 2002 குஜராத் தேர்தல் தனது வாழ்வின் மிகப்பெரிய சவால் எனவும் அன்றைய நாள் முடிவுகள் குறித்து அறிந்து கொள்ள தான் முயலவில்லை எனவும் கூறினார். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குறித்தும் பேசிய பிரதமர் அங்கு சென்றபோது பல உடல்களை கண்டது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியதாகவும் இருப்பினும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அந்த சூழலை தன்னால் முடிந்த அளவுக்கு கையாள வேண்டும் என நினைத்ததாகவும் குறிப்பிட்டார். டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் குடிசை பகுதிகள் அனைத்தையும் அவர்கள் இடித்து தள்ளிவிடுவார்கள் என ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் பாஜகவினருக்கு முதலில் மக்களின் வாக்குகள் தேவைப்படும் என்றும் வாக்களித்துவிட்டால் மக்களின் நிலங்களை அவர்கள் பறித்து விடுவார்கள் என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் குடிசை பகுதிகளில் வசித்தவர்களுக்காக 4070 வீடுகளை ஆம் ஆத்மி அரசு கட்டிக் கொடுத்துள்ளதாக தெரிவித்த கெஜ்ரிவால் குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக எதையும் செய்யாமல் அவர்களின் வீடுகளை இடித்து தள்ளுவதே பாஜகவின் எண்ணம் என்றும் தெரிவித்தார். டெல்லியையே ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சி அழித்து விட்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ஹர்தீப் சிங் பூரி 2020 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அளித்த 10 முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி கட்சி தவறிவிட்டதாக தெரிவித்தார். ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்து டெல்லியையே ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதாக குற்றம் சாட்டிய ஹர்தீப் சிங் பூரி டிவி சேனல்களில் அரசின் சாதனைகள் என கூறி வெற்று விளம்பரங்களை மட்டுமே ஆம் ஆத்மி தலைவர்கள் செய்து வருவதாக விமர்சித்தார்.
செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் விஸ்வநாதன் ஆனந்த், குகேஷ் பிரக்யானந்தா ஆகியோர் இணைந்து நடனமாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி விஸ்வநாதன் ஆனந்த் இந்திய செஸ் வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தனது வீட்டில் விருந்தளித்து உபசரித்துள்ளார். அப்போது அவர் குகேஷ், பிரக்யானந்தா உள்ளிட்டோரோடு இணைந்து நடனமாடியுள்ளார். இந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு கரும்புள்ளி அளிக்கக்கூடிய தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இருக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி, அது நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன்ட் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம். தமிழகத்தில் எந்த அளவுக்கு நீ லஞ்ச லாவண்யம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள். கடந்த முறை எப்படி பட்டியல மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள். மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம். பெரியார் குறித்த விரிவான விவாதத்திற்கு தயார் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூறியுள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், பெரியாரை எதிர்த்தால் பாஜக உள்ளே வந்துவிடும் என கூறுபவர்களுக்கு ஆரியத்துடன் தோளில் கை போட்டு அரியணையில் அமரும் போது இனித்ததா என வினவியுள்ளார். திமுக என்பது அரசியல் கட்சி இல்லை என்றும் கருணாநிதியின் சொத்து என்றும் கூறிய சீமான், பெரியார் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்றும் பெரியாரால் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்றும் பேசினார். கருத்து ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி, பெரியாரை எதிர்த்தால், திராவிடத்தை எதிர்த்தால், திமுகவை எதிர்த்தால் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும், ஆரியன் உள்ள வந்துருவான். இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை. மூதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா? ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசப்படாது, கூட்டா இல்லையா? கூட்டு. திருப்பி அதே 1967 ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா? அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது, ஆரிய கூட்டு இனிக்குது. நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான். தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல. என்னது இது? பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி RSS எப்படி? நீங்க தான் எதிர்ப்பீங்க, நாங்க எதிர்க்க மாட்டோம். RSS பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்ததில்ல, எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல. என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க? யாராவது பேசு. வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வினாசம். சென்னையில் 17 நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சி நிறைவு பெற்றது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் 48வது புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கியது. கண்காட்சியில் பல்வேறு பதிப்பக நிறுவனங்களின் சார்பில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. 20 லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளதாகவும் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் பபாசி தெரிவித்துள்ளது. சங்கராந்தி மற்றும் கும்பமேளா விழாவுக்காக சொந்த ஊர் செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்தனர். திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக நிறுவனங்களில் 1 வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையத்தில் தொழிலாளர்கள் குவிந்தனர். தன்பாத் மற்றும் டாடா நகர் செல்லக்கூடிய ரயில்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். சாதாரண மற்றும் படுக்கை வசதியுடன் கூடிய பெட்டிகளும் நிரம்பி வழிந்ததால் பெண்கள் கூட படிக்கட்டில் தொங்கியவாறு செல்லும் நிலை ஏற்பட்டது. சபரிமலை மகர ஜோதி விழாவை முன்னிட்டு பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரணம் ஊர்வலம் கூறப்பட்டுள்ளது. மகர ஜோதி தினமான நாளை ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் சாத்தப்படும். இதற்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரண ஊர்வலம் சபரிமலை நோக்கி புறப்பட்டது. அப்போது வழக்கம் போல கருடன்கள் வானில் வட்டமடித்தன. இது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. பெருவழிப்பாதையில் எடுத்துச் செல்லப்படும் இந்த ஆபரணங்கள் நாளை காலை சபரிமலை சன்னிதானத்தை சென்றடையும். பின்னர் ஐயப்பனுக்கு அவை சாத்தப்பட்டு மாலையில் மகா தீபாராதனை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி வருகுது, அசைந்தாடி வருகுது, ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது, கருடன் வருகுது, கூட கருடன் வருகுது, வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது, பந்தளத்து எல்லை விட்டு சபரி வருகுது,
ஜோதி ரூபமான மேனி காண வருகுது ஆனந்த ஊர்கோலமே ஐயன் ஆபரண ஊர்கோலமே. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா விமரிசையாக தொடங்கியுள்ளது. இதனையடுத்து பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த விழாவில் பங்கேற்க 45 கோடிக்கும் அதிகமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு தங்கும் கூடாரங்கள், கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கிய பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் ஆப்பிள் இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸின் மனைவி லாரன் பவல் ஜாப்ஸ் பங்கேற்க உள்ளார். இந்த விழாவின் போது அவர் நிரஞ்சனி அகாரா முகாமில் தங்கி தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதற்காக உத்தரப்பிரதேசம் வந்துள்ள லாரன் பவல் ஜாப்ஸ் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் அவர் கைலாசானந்த் கிரி என்ற துறவியை சந்தித்தார். அப்போது கைலாசானந்த் கிரி லாரன் பவல் ஜாப்ஸுக்கு கமலா என பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட விலங்குகளை மீட்கும் பணியில் தன்னார்வ குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன. தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஒரு அமைப்பு காட்டுத்தீயால் தனித்துவிடப்பட்ட நாய்கள், பூனைகள், பன்றி, ஆமை உள்ளிட்ட விலங்குகளை பத்திரமாக மீட்டு அவற்றிற்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அளித்து பராமரித்து வருகின்றனர். இதுவரை 400க்கும் மேற்பட்ட விலங்குகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இடம்பெயர்ந்த மக்களின் செல்ல பிராணிகளையும் வாங்கிக் கொண்டு தன்னார்வலர்கள் பராமரித்து வருகின்றனர். நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும் என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். பிசிசிஐ பொதுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் பிரீமியர் லீக் அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தொடங்கி மே மாத இறுதி வரை நடைபெறும் என்று தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை தயாரிப்பு நடைபெற்று வருகிறது. மெகா ஏலம் முடிவடைந்த நிலையில் பல்வேறு வீரர்கள் வெவ்வேறு அணிகளுக்கு மாறியுள்ளனர். இதனால் நடப்பாண்டு ஐபிஎல் தொடர் மீது ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் பஞ்சாப் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா அணி கோப்பையை வென்றது. இருப்பினும் ஐபிஎல் மெகா ஏலத்தில் பங்கேற்ற ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. இந்நிலையில் அவர் அந்த அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் தொடரில் 2வது அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டவர் ஸ்ரேயாஸ் ஐயர் என்பது குறிப்பிடத்தக்கது.